ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இஃப் கண்டிஷன் அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான கிராமர். நீங்கள் வேலை செய்தால் நான் பணம் தருவேன். இந்த மாதிரி சொல்கிறப்ப இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேலை செய்திருந்தால் நான் பணம் கொடுத்திருப்பேன். ரெண்டாவது சென்டென்ஸில் நீங்கள் வேலை செய்திருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரியே தேர்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குது. 3 கண்டிஷன்ஸுமே டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரொம்ப ஈஸி. அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் செகண்ட் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது, நீங்கள் பயிற்சி செய்தால் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்கள். நீங்கள் பயிற்சி செய்திருந்தால் நீங்கள் ஆங்கிலம் பேசியிருப்பீர்கள். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இஃப் கண்டிஷன்ஸுடைய ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இஃப் யூ டூ, நீங்கள் செய்தால். இஃப் ஹீ ரைட்ஸ், அவர் எழுதினால். இந்த ஹீ வந்திருக்கிறதுனால ரைட்டோட எஸ் ஆட் ஆகுது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால ரைட்டோட எஸ் ஆட் ஆகுது. இஃப் வி கோ, இது பன்மையாக இருக்கிறதுனால கோ மட்டும் இருக்குது. ஒருமை, அதாவது சிங்குலர் இருந்தால் வேர்போட எஸ் ஆட் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் எ ஸ்டூடெண்ட் கம்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட், அதனால் கம்ஸ் அப்படின்னு வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் இஃப் யூ டிட், இஃப் ஹீ ரோட், இஃப் ஹீ வெண்ட், இஃப் எ ஸ்டூடெண்ட் கேம். Now look at this. If you do, நீங்கள் செய்தால். I will give an award, simple future tense. இந்த if you do அப்படிங்கிறது simple present tense, I will give அப்படிங்கிறது simple future tense. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு if கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்த if கண்டிஷன் பாருங்களேன். செகண்ட் கண்டிஷன், அந்த do அப்படிங்கிறது டிட்டாக மாறிடுச்சு. அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிடுச்சு. இஃப் யூ டிட், ஐ வுட் கிவ், அந்த வில் வந்து வுட்டுன்னு மாறிடுச்சு. ஸோ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இஃப் யூ டூ, நீங்கள் செய்தால், ஐ வில் கிவ் அன் அவார்டு, நான் அவார்டு கொடுப்பேன். இஃப் யூ டிட், நீங்கள் செய்திருந்தால், ஐ வுட் கிவ் அன் அவார்டு, நான் அவார்டு கொடுத்திருப்பேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் எ ஸ்டூடெண்ட் கம்ஸ், ஒரு மாணவர் வந்தால், ஹெச்ஓடி வில் கிவ் தி ஹால் டிக்கெட், ஹெச்ஓடி நுழைவு சீட்டு கொடுப்பார். வில் கிவ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதே மாதிரி அடுத்த கண்டிஷன், இஃப் எ ஸ்டூடெண்ட் கேம், ஒரு மாணவன் வந்திருந்தால், ஹெச்ஓடி வுட் கிவ் த ஹால் டிக்கெட். ரெண்டு இஃப் கண்டிஷன்ஸனுடைய டிஃபரன்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நவ் யூ ஃப்ரேம் தி சென்டென்சஸ். ஓகே, ரெண்டு கண்டிஷன்ஸ்லையும் இப்போ நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ண போகிற வேர்ப்ஸ் ஆஸ்க், டெல். நீங்கள் கேட்டால் நான் சொல்வேன், நீங்கள் கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆஸ்க், டெல், இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இஃப் யூ ஆஸ்க், ஐ வில் டெல், நீங்கள் கேட்டால் நான் சொல்வேன். நீங்கள் கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். இஃப் யூ ஆஸ்க்ட், ஐ வுட் டெல். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷன், இஃப்ல வர்ற செகண்ட் கண்டிஷன். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வாக்கியங்களையும் உருவாக்குங்க. கம், சி, இந்த ரெண்டு வேர்ப்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நாங்கள் வந்தால் அவரை பார்ப்போம், நாங்கள் வந்திருந்தால் அவரை பார்த்திருப்போம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். If we come, we will see him. Okay, simple present tense, simple future tense. If we come, we will see him. அடுத்த if condition, second conditionல if we came, simple past tense. If we came, we would see him. Again வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை உருவாக்குங்க. ஸ்பீக், அக்செப்ட்,
இந்த 2 வேர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கள். அவர் பேசினால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அவர் பேசியிருந்தால் அவர்கள் ஒத்துக்கொண்டிருப்பார்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். If he speaks, they will accept. If he spoke, they would accept. இந்த 2 கண்டிஷன்ஸில் மேக்ஸிமம் யூஸ் ஆகிற கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். நான் வெளியே சென்றால் அதை வாங்குவேன். சென்றால் அப்படிங்கிறதுக்கு கோ, வாங்குவேன் அப்படிங்கிறதுக்கு பை. இந்த 2 வேர்ப்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் 2 இஃப் கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். If I go out, I will buy that. If I go out, நான் வெளியே சென்றால் I will buy that. நான் அதை வாங்குவேன். If I went out, I would buy that. நான் போயிருந்தேன்னா அதை வாங்கியிருப்பேன். If I went out, I would buy that. Come, be good. இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும். அவர்கள் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். If they come, it will be good. அவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும். If they come, it will be good. If they came, it would be good. அவர்கள் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அன்ரியல் சிச்சுவேஷன். 2 கண்டிஷன்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நம்ம 2 கண்டிஷன்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். 3rd கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். Now look at these sentences. அவர் முயற்சி செய்தால் அவரால் முடிக்க முடியும். அவர் முயற்சி செய்திருந்தால் அவரால் முடித்திருக்க முடியும். ட்ரை, கம்ப்ளீட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். If he tries, ஸோ he வந்திருக்கு சிங்குலர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒய் அப்படிங்கிறது ஐஇஎஸ் அப்படின்னு மாறி இருக்கு. If he tries, he will complete. If he tried, he would complete. இது செகண்ட் கண்டிஷன். நீங்கள் பயிற்சி செய்தால் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்கள். நீங்கள் பயிற்சி செய்திருந்தால் நீங்கள் ஆங்கிலம் பேசியிருப்பீர்கள். ப்ராக்டிஸ், ஸ்பீக். ப்ராக்டிஸ் எஸ்இ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வேர்ப். சிஇ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நவுன். இஃப் யூ ப்ராக்டிஸ் யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். இஃப் யூ ப்ராக்டிஸ்ட் யூ வுட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் அண்டு செகண்ட் இஃப் கண்டிஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். சின்ன சின்ன சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் சென்டென்சஸ் எழுதி பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.